ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா ரெசிபியோட சாஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நமக்கு எப்போ வேணுமோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்டோ சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 30 கிராம்ஸ் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாராக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். கூடவே 4-5 கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு வால்நட் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பார்ச்மெண்ட் சீஸ் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். பாஸ்தாவை ஃபர்ஸ்ட்டு குக் பண்ணிடலாம். பாஸ்தா குக் பண்ணும் போது மறக்காமல் சால்ட்டும் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் அழகாக குக் ஆகும். நீங்கள் எந்த பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதோட குக்கிங் டைமை செக் பண்ணிவிட்டு அதுபடி குக் பண்ணி தனியாக இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்றைக்கி சிக்கன் பெஸ்டோ பாஸ்தா தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேசிக் மேரினேஷன் தாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேனோ இல்லை இரும்பு கடாயோ எடுத்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது மறக்காமல் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணும் போதே நிறைய ஆயில் ஊற்றி தான் கிரைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட ஆயிலும் இதோட ஆட் ஆகும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா இந்த மாதிரி குக் ஆகி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பெஸ்டோ பாஸ்தாவோட பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தான். ஸோ இந்த பெஸ்டோ பாஸ்தாக்கு நம்ம வேறு எந்த சீசனிங்கும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸ்பைஸுக்கு இதில் இருக்கிற பெப்பர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தென் கம்ஸ் வெஜ்ஜீஸும் நீங்கள் என்ன மாதிரி வெஜ்ஜீஸ் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த செரி டொமேட்டோ, அப்புறம் கார்ன் இல்லை கேப்சிகம், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நமக்கு கொஞ்சம் இந்தியன் டச்சில் வேணும் அப்படின்னா பேசில் லீவ்ஸோடு சேர்த்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. யூஸ்வலி இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் அழகாக கட்டி கொடுத்துர்லாங்க. நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சுக்குன்னு பேக் பண்ணும் போது கண்டிப்பாக நான்வெஜ் சம்டைம்ஸ் ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. பேசில் லீவ்ஸும் ஹெல்தி, வால்நட் ஹெல்தி, சீஸ் இஸ் ஹெல்தி. கண்டிப்பாக இது சூப்பர் ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.